2017-18 கல்வியாண்டு முதல் +1 வகுப்பு மாணவர்களுக்கும் பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். இதற்கு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. +1 வகுப்புக்கு 600 மதிப்பெண்கள், +2 வகுப்புக்கு 600 மதிப்பெண்கள் என 2 ஆண்டுகளுக்கும் சமமான முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மொத்தம் 1200 மதிப்பெண்கள் வழங்கப்படும். +1 பொதுத் தேர்வில் சில பாடங்களில் தோல்வியுறும் மாணவர்கள் +2 வகுப்புக்கு காலவரையமின்றி செல்லவும், தோல்வியுற்ற பாடத்தை ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் நடைபெறும் உடனடி சிறப்பு தேர்வுகள் மூலமாக எழுதிக் கொள்ளலாம். மேலும் +2 இறுதி தேர்வின் போதோ அல்லது கல்லூரிகளில் உள்ள மறு தேர்வு நடைமுறையிலோ தேர்வு எழுதிக் கொள்ளலாம். மாணவர்களின் கற்றல் திறனை ஊக்கப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு பாடத்திலும் 10 விழுக்காடு மதிப்பெண்கள் அக மதிப்பீடாக வழங்கப்படும். தேர்வு முறையில் கொண்டு வந்துள்ள மாற்றத்தை கருத்தில் கொண்டு வினாக்கள் குறைக்கப்படுவதால் தற்போது நடைமுறையில் உள்ள 3 மணி நேர பொதுத் தேர்வுக்கான கால அளவு 2.5 மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பாடத்திலும் குறைந்தபட்ச தேர்ச்சி விழுக்காடு 35% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. +1 வகுப்புக்கான செய்முறை தேர்வு +2 செய்முறை தேர்வுடன் இணைத்து நடத்தப்படும். +2 பொதுத் தேர்வுக்கு பின்னர் +1 மற்றும் +2 தேர்வுக்கான ஒருங்கிணைந்த சான்றிதழ் வழங்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். +1 படிக்கின்ற மாணவர்களுக்கு +2 படிக்கின்ற 1200 மதிப்பெண்ணை 600 மதிப்பெண்ணாக +1லும் +2ல் 600 மதிப்பெண்ணாக மாற்றி அவர்களுக்கு தேர்வெழுதும் நேரத்தை 3 மணி நேரத்தில் இருப்பதை 2.5 மணி நேரமாக குறைத்து அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்வதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது.